ஓகே, நாங்க எல்லாரும் வந்து ஒரு ஈவென்ட்காக வந்திருக்கோம். என் கூட வந்து இவன் தான் ஹோஸ்ட் பண்ண போறான். இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஜோக் சொன்னானுங்களா? ப்ளீஸ் டா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் சேனல்ல. ஒரு வார்ம் அப் பண்ணாதான் அங்க ஏதாவது வரும் அப்படிங்கிற ஒரு பேசுங்க தம்பி. எந்த ஊர் நம்ம வந்திருக்கோம்? திருப்பூர் பக்கத்துல வந்து திருப்பூர் இல்லைங்க, திருப்பூர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவினாசி அப்படின்ற ஒரு ஏரியால அதெல்லாம் இருக்கு. நம்ம எங்க வந்திருக்கோம் அதெல்லாம் தெரியல, எந்த ஏரியா? நாங்க இந்த மாதிரி தான் ஜாலியா ஃபன்னா வந்துட்டு ஆமா அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஈவென்ட் தான் நடக்க போகுது. அதுக்கு பின்னாடி நாங்க என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றது இன்னைக்கு பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. உற்சாக காவியமே, எழுபலர் ஓவியமே, கண்ணே கமுதே. ஐயோ பின்னாடி புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. ஆரம்பிக்க சொன்னேன். ஏன்னா முதல்ல டிஸ்ட்ரிக்ட் அடிக்கிறதுக்கு வந்து அண்ணன் வீடியோ போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். உண்மையிலேயே ஜாக் அண்ட் ஜில் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அக்காவை கேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் பட்டன் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மொத்தத்துல சேனலை பத்தி ஊர் ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் என்னடா சொல்றான் அவன்? போதுங்க, காமெடி தேவையான வந்துருச்சு போதும். இவ்வளோ கேவலமா தின்னு வச்சிருக்காங்க. இது இவனோட ரூம் தான். டேய் என்னடா இவ்ளோ கேவலமா இருக்கு உங்க கண்ணாடி? ஏய் சரத்து மாதிரி அழகா யாராவது இருப்பாங்களா? அவன் கியூட்ன்றத பதிவு பண்றான். ஏது ஆல்ரெடி வந்துருச்சு, அதை கட் பண்ணிட்டு வரல. சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கு. ஆஃப்டர் a long time நானும் ரக்ஷனும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போறோம். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்றோம் அப்படினால இந்த ஷோ வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அந்த வகையில அதுதான் மக்களோட முடிவு. ஐயங்களா நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. ஆரம்பம் அப்படி போலாமா? ஐயோ இவனுங்க இந்த 2 நிமிஷம் கூட விட மாட்டேங்கிறானுங்க. இருங்க தொழிலதிபரை காட்டுற ஒரே நிமிஷம். என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா, ஒரு 3 வருஷம் இருந்தோமா, அங்க இருந்து இங்க வந்தோமா, சென்ட் அடிச்சோமா, செட்டில் ஆனோமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான்னு இல்லாம இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே தெரியுறீங்க. போன் காட்டு போதா இருக்கா? அவன் தான் இன்னொரு போன் தான கால் பண்ணிருக்கான். ரெண்டுமே அவன் போன் தான். பாக்கெட்ல ஒரு போன். ஹாய் ஹலோ. இவங்க எல்லாம் ஜாக்லினோட ஃபேன்ஸ். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்லினோட போட்டோ எடுக்கணும். ஆமா தானே? ஆமா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எடிட் பண்ணிடுவாளே. ஆமா கண்டிப்பா எடிட் பண்ணிடுவேன். ஹாய் गाइस, எல்லாரும் வணக்கம். செம்மையா கிளாப் பண்ணுங்க. பாலா உனக்கும் அவனுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்காமே, இது என்ன? நவீன முறையில் நாகப்பாம்பு குடிப்பது எப்படி பாக்குறீங்களா? நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ஏய் நான் படி பார்க்க போறேன். பண்ணுங்க. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேரல் வாங்க. இங்க வந்து ஒரு மர்ம நபர் வந்து ஒரு குப்பைக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு. பாவ குழந்தை ஏதோ வெளில போயிட்டு முடியாம உட்கார்ந்து இருக்கு. காசு சேர்த்து ஒரு கண்ணாடி வாங்கணும். அத தேடி இந்த ரக்ஷன் வீட்டுக்கு ப்ரூஃப் ரெடி பண்றேன். கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவிலே. எவ்வளவு அழகா ரெடியாகி போனேன், எப்படி இருக்கேன்னு. ஸோ ஈவெண்ட்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள்லாம் பண்ணோம். அண்ட் நிறைய சாங்ஸ் பின்னாடி ஓடிட்டே இருந்ததால உங்களுக்கு நிறைய காட்ட முடியல. பட் ஹாப்பியாக ஜாலியாக நாங்கள் ஈவெண்ட் முடிச்சிட்டோம்.
நாளைக்கு காலையில் எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ நான் ரக்ஷன் அதுக்கப்புறம் எங்களோட சிங்கர்ஸ் எல்லாமே தான் சேர்ந்து போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். மாளவிகா இந்த ரக்ஷன் வந்து பாட்டு கற்றுட்டு வர சொல்லியிருக்காங்க, பாடுறாங்க அவங்க. என்ன மட்டும் போய் கற்றுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவரை போய் கற்றுக்க சொல்லுங்க. அகில இந்திய சூப்பர் ஸ்டார் நீங்க நேற்று உங்ககிட்ட ஒரு பாட்டு பாடி காமிச்சேன். எப்படி பாடுவீங்க யாருக்குமே தெரியாது போல. ஏஆர் ரஹ்மான் சார் கால் பண்ணிட்டாருன்னா பாருங்க. தெரியுமா இங்க வந்தேன் உங்ககிட்ட நான் பேசுறேன்ல, அப்புறம் ஆக்சுவலி இதுவே பாட போறேன். நாங்க போய் சேர்ந்து தென்றல் வந்து பாடலான்னு இருக்கோம். நல்லா 8 வயசுலயே மேடை ஏறி பாடினவ தெரியுமா? பாட போறாங்கன்றாங்க, நீங்களும் கொஞ்சம் ரெடியா இருக்கும். நாங்க எல்லாமே இசை குடும்பத்துல வந்திருக்கோம். நாங்க எல்லாம் இசை குடும்பம் குரூப்ல டூப். தியா ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ தங்கமே. சாக்லேட் எங்க சாக்லேட் ஃப்ரிட்ஜ்ல இருக்கா? யார் ஃபேனோட உரையாடலாம்? ஏய் வந்துச்சு, சாக்லேட் வந்துச்சு. ஆனா நீ ரொம்ப நல்லவன். தேங்க் யூ. அப்படியா? பிரியாணி வேணும் எனக்கு, அப்பதான் நான் வருவேன் வீட்டுக்கு. தேன்மொழி ஆண்டியா? அதோ இங்கதான் இருக்காங்க, அதை கொடுக்குறேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்களோட ஃபேன் நாங்க. சூப்பரா நீங்க நடிக்கிறீங்க. நவரச பாவங்கள்ல சாந்தம் எப்படின்னு உங்களால காட்ட முடியுமா? பாட்டு பாட போறோம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து. கொஞ்சம் மாஸ்க் எடுத்தீங்களா? ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள பாடல் தான் நம்ம பாடி ஆகணும். ஸோ அந்த வகையில வந்து பாட்டுல கீழே போயிட்டு குடிச்சிருக்கீங்களா மாஸ்க்ல? இல்ல ஆரோஸ்ட் ஆண்டி அப்பப்போ வந்து திட்டு போறாங்க. உனக்கே ஆண்டி அவங்க. ஆமாவா, நம்ம ரொம்ப சின்ன பசங்க இல்ல. மஸ்காரா போட்டு மயக்கிறியே, மச்சானி பேசி மயக்கிறியே, மஸ்காரா போட்டு மயக்கிறியே. அவங்க மறைக்கிறாங்க. அதோ மாஸ்க் போட்டேன் இந்த பொண்ணு தான். நான் இல்லைங்க. ஏய் அடுத்த பாட்டு. தென்றல் வந்து தீண்டும் போது. ஓகே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா வண்ணமெல்லாம். எல்லாரும் முறைக்கிறாங்க. தேங்க்யூ. எனக்கு உன்னை நினைச்சாலும் பாவமா இருக்கு, அவங்க நினைச்சாலும் பாவமா இருக்கு. ஆமா, எங்க ஆடியன்ஸ் பின்னாடி இருந்தது ரெடி பாக்குறாரு பாருங்க. அப்படியே அவர் கணேஷ், அவர் என்னோட ஃபேனா. ரக்ஷன் தான் யாருன்னே தெரியலையா? இல்ல அவர் என்னோட ஃபேனு, அவங்க ஃபேன் கிடையாது. இதுதான் என் ஃபேன், கூக்குது கோமாளி ஃபேன். ஓகே, தேன்மொழி. நல்ல வேளை நான் வீடியோ கட் பண்ணிருப்பேங்க. ஆமா, டென்ஷன்ல உங்களை எடிட் பண்ணி மொத்தமா தூக்கிருப்போம். பரவாயில்ல, நீங்க தேன்மொழி ஓகே. தேங்க்யூ ரக்ஷன். நாங்க சென்னை போறோம். சென்னையில வந்து போயிட்டு ஜாலியா நாளைக்கு நம்ம டெலியோ வாட்ச் வர செலிப்ரேட் பண்ண போறோம். ஆமா, டெலியோ வாட்ச் வருது. சோ மறக்காம ஓட் பண்ணுங்க. வா, அப்படி என்ன ஆப்ஷன் இருந்தா கல்ல ஓட்டு போட்டாச்சு நான் அவார்டு வாங்கிடலாம். பட் ஆனா வாய்ப்பு இல்லையே. வீட்டுல இருந்து கட்டப்பை எடுத்துட்டு போய் காலியா தான் வருது திரும்பவும். விடு, இந்த வாட்டி திருடிடுவோம். ஓகே, பாய் பாய்.